அது நிற்கவே இல்லை. அந்த ஃபீவர், ஹெட் அட்டாக்கு, எல்லா பிரச்சனை சேர்ந்து வந்தது. டிப்ஸு இதெல்லாம் ஏற்றுனாங்க, 4-5 பாட்டில் ஏற்றுனாங்க. ஏற்றி கூட எதுவுமே நல்லா ஆகலை. அவங்க என்ன கறி போட்டாங்க, எந்த கறி போட்டாங்க. 30ஆம் தேதி நம்ம புரசவாக்கமில் போய் பர்ச்சேசிங்க்கு போனோம். துணி வாங்குறதுக்கு போனோம். ரமதானுக்கு முதல் நாள் துணி வாங்குறதுக்கு போனோம். துணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இது இஃப்தார் டைம் ஆயிடுச்சு. நோன்பு ஓப்பன் பண்ணுறது டைமில் திறந்துக்கிறது டைம் ஆயிடுச்சு. அதனால நேராக பிலால் ஹோட்டலுக்கு போயிட்டோம். பிலால் ஹோட்டல் போய்ட்டு அங்கேயே நோன்பு நம்ம திறந்தோம். நோன்பு திறந்ததுனால நான் இஃப்தார் கிட் இருக்கா சொல்லி கேட்டேன். இஃப்தார் கிட் இல்லை இங்கே, இது வந்து நீங்கள் தான் தனியாக தான் கேட்டு வாங்கி சாப்பிடணும். அதனால் பசங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து மெனு பார்த்து ஒரு சிக்கன் சூப் இன்னும் கேட்டாங்க. சிக்கன் சூப் குடித்தாங்க. அப்புறமா வந்து மட்டன் பிரியாணி, அதுக்கடுத்தது நல்லி குருமா, ஒரு 4 ஆப்பம் வாங்கினோம். வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டதும் வந்ததும் அன்றைக்கு நைட் எதுவுமே கிடையாது. மறுநாள் காலையிலேருந்து 2வது பொண்ணுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வவுறு வலி, அப்புறமா வந்து இது லூஸ் மோஷன், ஃபீவர் வந்தது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது ஃபீவர் ஹெவி ஆகிட்டு போயிடுச்சு. அது நிற்கவே இல்லை. அந்த ஃபீவர், ஹெட் அட்டாக்கு, எல்லா பிரச்சனை சேர்ந்து வந்தது. இதனால தலைவலி சொல்லி 24 hours டாக்டர்கிட்ட கூப்பிட்டுன்னு போனேன். லைஸ் ரோட்டில் இருக்குது 24 hours டாக்டரு. அங்கே கூப்பிட்டுன்னு போனால் இது அன்றைக்கி வந்து எல்லாம் டாக்டர்ஸ் இல்லை, லீவு. அதனால 24 ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுன்னு போனேன். அவங்க டிப்ஸு இதெல்லாம் ஏற்றுனாங்க, 4-5 பாட்டில் ஏற்றுனாங்க. ஏற்றி கூட எதுவுமே நல்லா ஆகலை. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். பின்ன அதே ஃபீவர், இதே தான் நடந்துகிட்டு இருந்தது. கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். ரேப்பிட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டேன். நேற்று 1 மணிக்கு தான் வந்து டாக்டர்ஸு நார்மல் வார்டுக்கு அமிச்சாங்க. அதான் சாப்பிட்டதுனால தான். பிலால் ஹோட்டலில் சாப்பிட்டாங்களா சொல்லி கேட்டாங்க. ஆமாம் மேடம், பிலால் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். உங்களுக்கு முன்னாடி 6 பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. அப்புறமா தெரிஞ்சிச்சு எல்லா இடத்துல வந்து ரொம்ப பேர் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. ஏதோ சொல்கிறாங்க, எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் நடந்தது. இது வரைக்கும் பசங்க க்யூர் ஆகலை. லூஸ் மோஷன் இருக்குது, ஃபீவர் கம்மியாகுது, பின்னும் ஏறுது. அவங்க என்ன கறி போட்டாங்க, எந்த கறி போட்டாங்க, ஒன்றுமே புரியல. காசு கூட வாங்குறாங்க, அதிகமாக காசு வாங்குறாங்க. காசு போனால் போட்டோம், ஹோட்டல் பெரிய ஹோட்டல் நல்லா இருக்கும் சொல்லி போனால் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும். காசு கூட 1070 ரூபா வாங்கினாங்க பில்லு கொடுத்து கூட. இது வேறு பிரச்சனை. ஆமாம், இது ஹாஸ்பிட்டல்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நைட்டெல்லாம் போலீஸ் வந்தாங்க, விசாரித்தாங்க. மஃப்டியில் போலீஸ் வந்தாங்க, எல்லாம் விசாரித்தாங்க, எழுதுனாங்க, போனாங்க, மெசேஜ் வாங்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. ஆனால் இந்த மாதிரி வந்து அந்த ஹோட்டல் மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து தான் தீரணும். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து சாப்பிட்றாங்க, போகிறாங்க. எப்போ பார்த்தா ஹோட்டல் ஃபுல்லாக இருக்கும். அது ஏன் இந்த மாதிரி அவங்க விற்கிறாங்க ஒன்றும் புரியல. அது கொஞ்சம் நீங்கள் வந்து தயவு செய்து இது என்ன சொல்லி கொஞ்சம் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுங்க சார்.